கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 14:11. ரோமன்ஸ் 14:11. அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்துல அதாவது எப்படி தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்வதற்கு பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு வசனம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஏசாயா 45வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து தேவன் எப்படி ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார், இங்க என்ன சொல்றாரு? தேவன் ஒருத்தர் தான் நியாயம் தீர்ப்பார், அவர் தான் எல்லாருக்கும் எஜமானன், அவரு தான் எல்லாருடைய அறிக்கையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர், அவர் தான் எல்லாருடைய ஆராதனைக்கும் தகுதி உடையவர். அதனால நம்ம ஒருவரை ஒருவர் குற்றம் தீர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கு இதை எடுத்து சொல்றாரு. இப்ப இங்க சொல்லும்போது என்ன, எழுதி இருக்கிறபடி எப்படி எல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறதா எழுதி இருக்கிறது. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும்போது காரணம் சொல்லி இதனால நான் அதை முடிவெடுக்கிறேன்னு சொல்லி ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, இல்ல இதெல்லாம் நினைக்கிறனால உணர்வு பூர்வமான ஒரு முடிவு எடுக்கல, இல்ல பாரம்பரியத்துல இப்படித்தான் செய்தோம் அதனால முன்னோர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க அதனால இப்படி செய்யணும்னு சொல்லல, இல்ல கலாச்சாரத்தில் இப்படித்தான் நடைபெற்றது அப்படிங்கறத சொல்லல, இல்ல நான் அப்போஸ்தலனா இருக்கேன் நான் சொல்றேன்னு கேட்கல. ஏன்னா எப்பொழுதுமே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்ன, இது என்னுடைய அடையாளம், என்னுடைய ஐடியா இல்ல, இது என்னுடைய ஆலோசனை கிடையாது, இது எனக்கு விருப்பமானது கிடையாது, இது என்ன தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில. ஏன்னா ஒரு ஒற்றுமை என்பது எதுல சபையில ஒற்றுமை என்பது மனிதனுடைய ஆலோசனையோ மனிதனுடைய எண்ணமோ இல்ல, அது கர்த்தருடைய வெளிப்பாடு என்று சொல்லக்கூடியதாக தேவனாகிய கர்த்தர் சொல்லி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? என்ன, நான் என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாக. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? அவரே தன்னை கொண்டு வாக்கு கொடுக்கக்கூடியதாக. அப்படின்னா என்ன, இது எந்த காலத்திலும் எதுலையுமே இந்த வாக்கு மாறவே மாறாது, இது பூரணமானது, இதுல எந்த விதமான ஒரு மாறுபாடான கருத்தும் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். இதுல ஆப்ஷனே கிடையாது, ஒரு சிலர் மாத்திரம் இல்ல, இல்ல எல்லாருமே, எல்லா முழங்கால்களும், அது நீங்க பலவீனனா இருந்தாலும் சரி, இல்ல பலவானா இருந்தாலும் சரி, நீங்க எச்சரிக்கையோட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சுதந்திரமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மத சம்பந்தவங்களா இருந்தாலும் சரி, மத சம்பந்தம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவிசுவாசியா இருந்தாலும் சரி, ஜீவிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மரித்தவங்களா இருந்தாலும் சரி, ஆளுகை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தேவதூதர்கள் ஆனாலும் சரி, இல்ல பிசாசுகள் ஆனாலும் சரி, எல்லாருமே என்ன முழங்கால்கள் அவர்கள் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சரணடைகிறோம் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, அவங்க நாவு என்ன அறிக்கை பண்ணும், தேவனே ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதாக அறிக்கை செய்யும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருத்தரை அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுனாலேயோ இல்ல அவங்க ஒரு நாளை கடைபிடிக்கிறதுனாலயோ நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறவங்களா இருக்காதீங்க. உங்க சகோதரன் நீங்க என்ன கட்டுப்பாடு பண்றவங்களா இருக்காதீங்க. காரணம் என்ன, தேவன் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பாரு, தேவன் ஒருத்தர் தான் நியாயம் தீர்ப்பாரு, தேவன் அவங்கள மாத்திரம் இல்ல எல்லாரையும் நியாயம் தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இத தேவன்கிட்ட விட்டுருங்க. அப்ப என்ன, இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க செய்ய வேண்டியது என்ன, சபையில பாவத்துக்கு கொண்டு போய் சேர்க்காம நடக்கக்கூடிய பாரம்பரியமான காரியம் இல்ல ஒருத்தர் செய்யக்கூடிய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம நியாயம் தீர்க்க கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது என்பதை ஒரு மிக அழகாக எச்சரித்து, இதுல என்ன, நம்ம எல்லாருமே அந்த நியாயாசன சங்கத்து சீட்டுக்கு முன்பாக போய் நிற்போம். ஆனா என்ன, தேவனுடைய வார்த்தை சொன்னது பிரகாரமா அங்க நம்ம தேவன் அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மனத்தாழ்மையோடு ஒற்றுமையோடு பயபக்தியோடு வாழுங்க. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும், ஏன்னா கர்த்தர் அவர் நியாயம் தீர்க்கிறவரை உட்கார போறாரு,
அவர் அந்த பேமா சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். இயேசு கிறிஸ்து தான் எல்லாருக்கும் நியாயம் தீர்க்கவராய், தவிர்க்க முடியாதவராய் இருப்பாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து ஒருத்தரை ஒருத்தர் குற்றப்படுத்தாம நம்ம அன்பு செலுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் மிக தெளிவாய் புரிந்து கொண்டோம். சபையினுடைய ஒற்றுமை என்பது மனிதனால் உண்டானதல்ல, அது தேவ வெளிப்பாட்டினால் உண்டானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால நாங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.